ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பூவில் வந்து நிறைய வகை இருக்குது. அதில் ஒரு சில வகையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு தோட்டத்தில் சில பூக்கள் இருக்குது. நான் வந்து அந்த பூக்களுடைய அழகுகள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேர்க்கடலை வந்து இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு கொல்லைக்கு போனோடனே முதல்ல மீட் பண்ணுறது இந்த கோழிகளில் தான். இன்னொரு ட்ராபேக் என்னென்னா, விவசாயத்தில் நம்ம கோழி வளர்க்கறதால விவசாயத்தின் நண்பனான மண்புழுவை இந்த கோழியே சாப்பிட்டுடும். அதனால் நமக்கு மண்புழு உரங்கிறது நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால தான் இந்த கொல்லை இருக்கிற இடத்துல கோழி வளர்க்க கொஞ்சம் விவசாயிகள் யோசிப்பாங்க. நம்ம வீடுனா ஓகே, நம்ம கொல்லை பகுதினா கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த கோழிகளுக்கு உணவு வேணும் இல்லையா? அதனால் சரின்ட்டு விட்டாச்சு. சரி, இப்போ நம்ம கொல்லைக்கு வந்துட்டோம். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோன்னா, சோளக்காட்டு பொம்மை வச்சோம் இல்லையா? அதோட பார்த்தோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்ணல வீடியோ. எனக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவால் நானும் பண்ணலை. அதான் பைக்லேருந்து கீழே விழுந்துட்டேன் இல்லையா? அதுக்காக கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ திருப்பி நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லில்லி ஃப்ளவர் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த டைம் வந்து நம்ம மோட்ரு வந்து காயில் போயிடுச்சு. சரி, வச்சிருக்க செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொல்லைக்கு போயிருந்தோம். சரிட்டு பக்கத்து கொல்லையிலேருந்து அவங்க தண்ணி வச்சுருந்தாங்க பேரலில். அதை மொண்டு வாளியால் வந்து நான் எல்லா தக்காளி செடிக்கும் ஊற்றினேன். எல்லா செடிக்கும் மீன்ஸ் கடலை செடிக்கெலாம் நம்மளால் ஊற்றி கட்டுப்படி ஆகாது. இதெல்லாம் தண்ணி பாய்ச்சினா தான் செட் ஆகும். நான் ஊற்றினது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி செடி, மிளகாய் செடி, அப்புறம் பூஞ்செடிகளுக்கெல்லாம் ஊற்றினேன். மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, அப்படி இந்த மாதிரி பூஞ்செடிகளுக்கெல்லாம் ஊற்றினேன். ஃபஸ்ட்டு பார்த்தின ரோஜாப்பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம வீட்டில் பூத்த ரோஜாப்பூ தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருந்தேன். அதுவும் மறக்காமல் இந்த கிளிப்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம முருங்கைக்கு நடுவில் வச்சோம் இல்லையா, அதாவது வேர்க்கடலைக்கு நடுவில் வச்சோம் இல்லையா முருங்கை, அதுவும் முளைச்சி வந்துருச்சு. வெங்காயம் பாருங்கள், அந்த வாய்க்காலில் ரொம்ப நீட்டாக இருக்கிறது ஃபுல்லாகவே வெங்காயம் தான். சரி, ஓகே, நான் ஒரு சில இடங்களில் வாய்ஸ் ஓவர் கொடுக்காமே அந்த நேச்சுரல் சவுண்டோடய உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம். ஓகே டியர்ஸ். செடி நெத்து எடுக்கும் அப்பயே நெத்து வந்துருச்சு. இதெல்லாம் எடுத்து கொட்டிடும். எடுத்துட்டு போகலாமா? உளுந்து காய்ச்சிருச்சுங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கமா உளுந்து? குட்டி குட்டியாக தான் இருக்கு. இப்போ ரெகுலராக வந்து நம்ம நெட் எடுக்கணும் போலங்க. இது வெடிச்சு கீழே கொட்டிடும். வெடிக்குது, இப்பயே வெடிக்குது. ஏதாவது பை எடுத்தே வந்துருக்கலாம். பாருங்க, இது எப்படி எடுத்துட்டு போடுறாங்க படிங்க.
முட்டை இருக்குங்களா? ஆ சரி. ம் இதுக்கு பேர் எங்கள் ஊரில் வந்து டில்லி கனகாமரம், சின்ன கனகாமரம் சொல்லுவோம். இது நார்மல் நம்ம இந்த ஓட்டு கனகாமரத்தை விட காம்பு வந்து மெலிசாக இருக்கும். இந்த பூ வந்து பார்க்குறதுக்கு நிறைய குவான்டிட்டியில் பூக்கும், சீக்கிரமாகவும் வாடிடும். இந்த பூ யாரெல்லாம் தலையில் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பேர் டில்லி கனகாமரம் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி செடி வச்சோம் இல்லையா, அதுலேருந்து 2 காய் அழகாக காய்ச்சிருந்தது. அமுதா சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க ஒரு வீடியோஸில், இது எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்கள் ஊர் வயல் தாங்க. இந்த தக்காளி கன்று எந்த ஒரு தக்காளி கன்றுன்னு பார்த்திங்கன்னா கடலூர் தக்காளி கன்று. இந்த தக்காளி கன்று நல்லா காய்க்கும். நான் போன வருஷம் வச்சுருந்த வீடியோஸ் பார்த்துருந்திங்கன்னா தெரியும். அவ்வளோ தக்காளி பறிச்சிட்டு வந்தோம். ஒரு 3 மந்த் வந்து நாங்கள் வாங்கவே இல்லை. அதே மாதிரி தான் இந்த இயரும் தக்காளி நமக்கு நல்லாவே கிடைக்கும். நம்ம நேச்சுரலாக நம்ம கொல்லையிலேருந்தே மருந்தடிக்காமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு எய்மில் தான் நாங்கள் தக்காளி செடி வச்சோம். என்ன வெங்காய செடி வச்சோம், அது சரியாக வரலை. ஏதோ அதனால் அந்த வெங்காய செடி டாப்பிக்கை விட்டுட்டோம். நாங்கள் இந்த வாட்டி மிளகாயும் வெறும் தக்காளி தான் வச்சுருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி தோட்டப்பயிர் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செடியெலாம் காஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தண்ணி ஊற்றுறதுக்காக போயிருந்தேன். பார்த்தீங்களா செடி எப்படி சோர்ந்து போயிருக்குன்னு. இப்போ நான் வந்து வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு தான் வீட்டுக்கு வருவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க வாழை மரம் நெக்ஸ்ட்டு வந்து குலை தள்ளி இருக்குது. அதாவது வாழை தார் போட்டிருக்கு. அதையும் பார்த்துட்டு அதுக்கு வந்து முட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்பா. பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் இது வரைக்கும் லலித் ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்க்கலாம். வயலில் நெல் பார்த்திங்கன்னா அறுக்க தயாராக இருக்குது. அவங்க ஊர்லலாம் எப்போ நெல் அறுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் க்ரீம்லாம் செம்ம அழகாக இருக்கும். அப்போ வந்து இந்த டிசம்பர் பூ யாருக்கெல்லாம் பிடிக்கும், இந்த டிசம்பர் பூ வந்து யாரெல்லாம் ₹1 4னா 5 பைசா கொடுத்து வாங்கி தள்ள வச்சுருக்கீங்க. 5 பைசாலாம் செல்லாது எங்களோட 90ஸ்லேயே. ஐ மீன் வந்து 4னா 25 பைசா.